நமக்கு வந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் queriesல ஒரு மேஜரான query வந்து இந்த ஸ்கூல் டைப் என்ன அப்படிங்கிறது. இது யாருமே யூடியூப்ல கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். இந்த ஸ்கூல் டைப்ல நீங்க என்ன செலக்ட் பண்ணாலும் பரவாயில்ல. கவர்மெண்ட் செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 to 12 ஃபுல்லாவே படிச்சிருக்கேன் கவர்மெண்ட்ல. இல்ல 6 to 8 வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வேற ஏதோ செலக்ட் பண்ணிட்டு அதுல ஆர்டிஇன்னு போடுறேன். ஆர்டிஇனா ரைட் டு எஜுகேஷன்ல பண்ணியிருக்கேன். அப்படின்னா 7.5% கிடைக்கும். இப்படி இல்லாதவங்க, நான் ஒரு வருஷம் பிரைவேட்ல படிச்சிருக்கேன் 9th to 12th, இல்ல ஃபுல்லாவே பிரைவேட்ல படிச்சிருக்கேன், எனக்கு 7.5% கிடையாது. அவங்களுக்கு நீங்க என்ன செலக்ட் பண்ணாலும் அது ப்ராப்ளம் கிடையாது. அது சும்மா ஒரு நம்பர், அவ்வளவுதான். சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், அவ்வளவுதான். நீங்க கரெக்டானது செலக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்ல சார் இதுக்கு பதிலா இது பண்ணிட்டீங்கன்னா வருத்தமே படாதீங்க, அதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் நம்ம இப்போ ஸ்கூல் டைப்ஸை பத்தி பார்த்திரோம். ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறப்போ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசையை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் வரிசையில் வரும், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி. இது யூஸ்வலா எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிஸ்க்கான பிரைமரியா அவங்களுக்காக பெனிஃபிட்டுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஆதி திராவிடர் ஸ்கூல், அரியலூர், கன்னியாகுமரி அந்த மாதிரி இருக்கிற ஸ்கூல்ஸ். இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்கிற ஸ்கூல்ஸ். அடுத்தது ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ் இருக்கும். 90% இந்த ஸ்கூல்ஸ்ல ஆங்கிலோ இந்தியன்கிறது பேர்லேயே இருக்கும். கிரைஸ்ட் சர்ச் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. யார் வேணாலும் படிக்கலாம். பட் இந்த செயின்ட் மேரிஸ் ஆங்கிலோ இந்தியன், ஸ்டெயின்ஸ் கோயம்புத்தூர், ஆங்கிலோ இந்தியன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே இதுல வரும். உங்க ஸ்கூல் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலா இருந்தா இது செலக்ட் பண்ணுங்க. சிபிஎஸ்சி ஆப்வியஸா நமக்கு தெரியும். சிபிஎஸ்சியில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணுவீங்க. இன்னொரு இடத்துல சிபிஎஸ்சி 11th 12th இருக்கும். அதையும் நீங்க பார்த்துட்டு இதை செலக்ட் பண்ணுங்க. டிஏவி, கிரைஸ்ட் சிஎம்ஐ சென்ட்ரல் ஸ்கூல், 5 கிராமம் எக்ஸெட்ரா, இது எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ். ஐஎஸ்சிங்கிறது வந்து இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன். நம்ம ஐசிஎஸ்சின்னு யூஸ்வலாக இதை டேர்ம் பண்ணி பழகிருப்போம். 10th இல்லை அப்படி டேர்ம் பண்ணி பழகிருப்போம். இப்போ இது ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஐஎஸ்சியும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணுங்க. இது சிஎல்எம் சிஷ்யா, சிபிஎஸ் குளோபல் ஸ்கூல், அண்ணா நகர், இதெல்லாமே இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் கீழே வருது. சிஐஎஸ்சிஇ அதுதான் அவங்களோட போர்டு, இல்லை அவங்களோட அத்தாரிட்டி. ஓகே, ஸோ இது உங்களுக்கு நீங்கள் உங்கள் போர்ட்லேயோ உங்கள் சர்டிஃபிகேட்லேயோ கிளியராக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி 1st to 10th நான் படித்தேன். 11th and 12th நான் ஸ்டேட் போர்டில் படிச்சிட்டேன். இப்படி இருந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லை. தெரியாமல் நான் சிபிஎஸ்சின்னு போட்டுட்டேன், இல்லை தெரியாமல் ஸ்டேட் போர்ட் போட்டேன்னா ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா? கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் கார்பரேஷன்ஸ்னால ரன் பண்ணப்படுறது. சென்னையில் 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது. இதெல்லாம் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ். சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறது அது எல்லாமே கார்பரேஷன் ஸ்கூல்ஸ். ஸ்பேர்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது கார்பரேஷன் ஸ்கூல்னு யூஸ்வலாகவே ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன், பட் ஸ்டேட் போர்டுன்னு போட்டேன், ப்ராப்ளமே இல்லை. ஃபாரஸ்ட் ஸ்கூல்ஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸில் ட்ரைபல் வில்லேஜஸில் ரன் பண்ணுற ஸ்கூல். 1-2 ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லையோ ட்ரைபல் வில்லேஜஸ்லையோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல்லி எய்டட் ஸ்கூல்ஸ்னால் கம்ப்ளீட்டாகவே கவர்மெண்ட் எய்டு ரிசீவ் பண்ணுற ஸ்கூல்ஸ். சேலரி எல்லாமே கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஆனால் யார் ரன் பண்ணுவாங்க? ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்ட்டோ, பிரைவேட் ஆர்கனைசேஷனோ, ஒரு மைனாரிட்டி அசோசியேஷனோ, இல்லை இன்ஸ்டிடியூஷனோ, சர்ச்சோ அந்த மாதிரி ரன் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ். சென்னையில் ஆல்காட் மெமோரியல், வெஸ்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல், காமல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நாகர்கோவில், இதெல்லாமே பிரைவேட் ஸ்கூல்ஸ் கீழே வருது. யூஸ்வலாக மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கும். நிறைய செல்ஃப் கவர்மெண்ட் எய்டட், நான் மைனாரிட்டியோ இல்லை ட்ரஸ்ட் பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நிறைய இருக்கலாம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் இதில் எய்டட், கவர்மெண்ட் எய்ட் வாங்குற ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆப்வியஸாக இது நமக்கு தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ். இதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ் இங்கே போட்டிருக்கோம். இது ஹெச்எஸ்சி தான். ஆக்சுவலாக ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் கோர்ஸ் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் யூஸ்வலாக இருக்கும். ஹெச்ஆர்என்சி நம்ம அறநிலையத்துறை இருக்காங்கல்ல, அவங்க ரன் பண்ணுற ஸ்கூல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஏற்கனவே ஹிந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருந்த ஸ்கூல்ஸ் இப்போ ஹெச்ஆர்என்சிக்கு கீழே வந்திருக்குது. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் தனியாக இருக்கும். அது இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க. கல்லர் ஸ்கூல்ஸ், இது வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் கல்லர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த மாதிரி ஒரு ஃபியூ ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூல்ஸோட நேம்லேயே இது கிளியராக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கல்லர் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்க. இது எல்லாமே 12th இல்லை 6 to 12th அந்தந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். 6th ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் கேட்டகரி, 7th இன்னொரு ஸ்கூல்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் கேட்டகரின்னு பண்ணணும். கேந்திரிய வித்யாலயா, ஆப்வியஸாக கேந்திரிய வித்யாலயா உங்களுக்கு தெரியும், எல்லாமே சிபிஎஸ்சி. நீங்கள் சிபிஎஸ்சி படிச்சிருந்துட்டு
ஏற்கனவே நான் சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், கேந்திரிய வித்யாலயா பார்க்கலன்னா ப்ராப்ளம் இல்லை, கேந்திரிய வித்யாலயா போட்டுட்டீங்கன்னாலும் ப்ராப்ளம் இல்லை, இது ஒரு இஷ்யூவே கிடையாது. முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸ் சில இடங்களில் முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸ் இருக்குது, எப்படி கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குதோ அதே மாதிரி முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸ் சில இடங்களில் இருக்குது. முனிசிபாலிட்டி ரன் பண்ணுறது அந்த ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா முனிசிபாலிட்டின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓரியன்டல் ஸ்கூல்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஸ்கூல்ஸ் சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்தி எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கூல்ஸில் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா ஓரியன்டல் ஸ்கூல்னு மென்ஷன் பண்ணுங்கள். யூஸ்வலாக ஓரியன்டல் ஸ்கூல், ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல், கலர் ஸ்கூல், இதிலெல்லாம் ஸ்கூல் நேம்லே அந்த பேர் இருக்கும். அதர் ஸ்டேட் போர்டு, வேறு ஸ்டேட்டில் படிச்சிருக்கீங்க, கேரளாவில் ஸ்டேட் போர்டு, கர்நாடகாவில் ஸ்டேட் போர்டு, குஜராத்தில் ஸ்டேட் போர்டுனா அதர் ஸ்டேட் போர்டு பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்க. ரயில்வே ஸ்கூல்ஸ், சில்ட்ரன் ஆஃப் ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்காக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, லைக் மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, ஈரோடில் இருக்குது. இந்த ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் ரயில்வே ஸ்கூல் செலக்ட் பண்ணுங்கள். செல்ஃப் ஃபினான்சிங் மெட்ரிக், இது வந்து ஒரு கன்ஃபியூஸ் திங். ஏற்கனவே சரி, இதில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மெட்ரிக் ஸ்கூல்ஸில் சில ஸ்கூல்ஸ் வந்து மெட்ரிகுலேஷனாகவே அந்த காலத்திலே இருக்கும். அந்த ஸ்கூல்ஸ் வந்து இப்போ மெட்ரிகுலேஷன் எடுத்துட்டாங்க இல்லையா, ஸ்டேட் போர்டுக்கு வந்திருக்கும். ஆனால் அவங்க கவர்மெண்ட் எய்டடாக இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் சேலரி பே பண்ண மாட்டாங்க. அந்த அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ் எல்லாமே செல்ஃப் ஃபினான்சிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். இதில் 1-2 தப்பு பண்ணியிருக்கீங்க, நான் செல்ஃப் ஃபினான்சிங் மெட்ரிக் எல்லாம் ஃபுல்லி எய்டட் போட்டேன், இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. செல்ஃப் ஃபினான்சிங் அண்டர் டிஎஸ்சி, இது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ், நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ரன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் தமிழ்நாட்டில். ட்ரைபல் வெல்ஃபேருக்கு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸோ ஷெட்யூல்ட் காஸ்ட் வெல்ஃபேருக்காக ரன் பண்ணப்படுற ஸ்கூல்ஸ். ஸோ இது வந்து ராயபுரத்தில் இருக்குது, பெரம்பலூரில் இருக்குது, சேலமில் இருக்குது. ஸோ இந்த சோஷியலி எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டிஸ்க்கான ஸ்கூல்ஸ். இதில் சோஷியலி வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் கீழே ட்ரைபல் வெல்ஃபேருக்குன்னு தனியாக ஸ்கூல்ஸ் இருக்குது, அது மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அந்த ஸ்கூல்ஸ் தனியாக இருக்குது. அப்படி அதில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ். யாருக்காவது இது ஹெல்ப் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். யூஸ்வலாக நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணியிருப்பீங்க, இதில் ஏதாவது தப்பாக செலக்ட் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யாருக்கு ப்ராப்ளம் வரும்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கிளைம் பண்ணுறேன் 7.5% ரிசர்வேஷன், பட் தப்பாக கிளைம் பண்ணுறேன்னா ப்ராப்ளம் வரும். இல்லை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு எல்லாத்துலேயுமே செலக்ட் பண்ணி 7.5% ரிசர்வேஷன் கிளைம் பண்ணியிருக்கணும், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் ப்ராப்ளம் வரும். அதை தவிர வேறு எதுக்குமே ப்ராப்ளம் இல்லை. இந்த டேட்டா இஸ் நாட் ரிலவென்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி ஃபார் அலாட்மெண்ட் அன்லஸ் திஸ் கோட்டா இஸ் இன்வால்வ். ஓகேங்களா? சரியா? ஸோ அதை பற்றி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரொம்ப ப்ரெஷரும் எடுத்துக்காதீங்க, எது போட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிறது மாதிரி விட்டுருங்க. ஏதாவது அப்புறமா கேட்டாங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கோங்க, அவங்க எப்படியும் ஆப்ஷன் கொடுப்பாங்க, இதனால் ரிஜெக்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஆல் தி பெஸ்ட்.